ஹல்லேலூயா. நல்லவர். மீண்டுமாக இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அப்படின்லாம் நிறைய வசனம் வாசிச்சிருக்கிறோம். எந்த சபை வேத வசனத்திற்கு, ஜபத்திற்கு, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, அதுக்கெல்லாம் பேலன்ஸ்டாக கரெக்டாக போதோ அந்த சபை ஆண்டவருக்கு பிரியமான சபை. ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய சபையிலும் இப்படி நல்ல ஒரு சிஸ்டமைஸ்டாக நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், பாஸ்டர் எனக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்கள் கிளாக்கை நான் ஃபாலோ பண்ணால் நான் 5 மணி நேரம் பேசணும். ஏன்னா 2:20 தான் ஆகுது. நான் பேசுவேன், என்னால் முடியும். ஏன்னா நான் சிஎஸ்சி சர்ச்சில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில். அதில் ஒருத்தர் கூட எந்திரிச்சே போல பாருங்க. அதனால் ஆண்டவர் அப்படி ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அதனால் என்னால் பேச முடியும். பரவாயில்ல, இருந்தாலும் என் டைம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அடுத்த ஆராதனை இருக்குல்ல, கர்த்தர் நடத்துவாராக. சரி, வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் கடந்த வருடத்தில் கடந்த வருடம்னா போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் நான் ஒரு புக்கை ஒன்று எழுதி முடித்தேன். சரியா? அது என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன்னா பவுலை குறித்து தியானிக்கும் போது எந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத அந்த காலத்தில் பவுல் அப்படி ஒரு புஸ்தகத்தை, அப்படி ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறாரே, எப்படி இவரால் கண்டங்கள் கடந்து பல இடங்களில், இன்னைக்கு நமக்கு நிறைய டெக்னாலஜி வசதி இருக்குது, வேகமான உலகத்தில் வாழ்கிறோம். இந்த காலத்திலே நம்மளால் நினைச்சதை செய்ய முடியல. ஆனால் எப்படி அவர் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நான் தியானித்த போது, பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த நிறைய பேர் தெரியாத சின்ன சின்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ அவங்களெல்லாம் ஒரு லைம் லைட்டு கொண்டு வந்து அவங்கள குறித்து ஒரு காரியத்தை எழுதுனா என்ன அப்படின்னு தோணுனதுனால போன வருஷம் செப்டம்பர் மாதம் நான் ஒரு புக்கை எழுதி முடிச்சுட்டு அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை நான் பீகார் போயிருந்தப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன்ட்ட தான் கொடுத்தேன். அவங்க அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, பிரிங் இட் ஆஸ் அ புக் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுனால, ஆனாலும் இந்த காலத்தில் புக்கெல்லாம் யார் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் அதை தொடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். பிரிண்டிங்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் ஆவியானவருடைய உதவியின்படி கடந்த ஜூலை மாதம் தான் அதை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கிறேன். அதுக்கு பேர் பவுலின் உடன் ஊழியர்கள்னு வச்சுருக்கிறோம். உங்கள் பாஸ்டருக்கு ஒரு காப்பி நான் முதல்ல கொடுத்துட்றேன். அவங்கள்ட்ட நான் பர்மிஷன்லாம் கேட்கல உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. பின்னாடி என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அது 80 ரூபீஸ்ன்னு போட்டிருக்கிறோம். அதில் வர்றது எல்லாமே மிஷன்ஸுக்கு தான் போகும். இப்போ இது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இப்போ வர்ற 27ஆம் தேதி பீகாரில் வைத்து அவங்களுடைய இயர்லி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அது ரிலீஸ் பண்ணுறாங்க. அது புஸ்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவர்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா பவுலுடைய ஊழியத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பேராக தான் தெரியும். அரிஸ்தர்கோ அப்படின்னு ஒரு பேர் இங்கே வாசிச்சிருப்பீங்க. இன்னும் யார் எப்போ தீத்துன்னு வாசிச்சிருப்பீங்க, ஒனேசிபோருன்னு வாசிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு ஆழமாக ஒரு 10 கேரக்டர் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, பவுலோடு ஊழியம் செய்த தேமான்னு ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தேமான்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேர் தேமாவா தோமா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். இந்த புக்கை கொடுத்த உடனே ஒருத்தவங்க ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க பார்த்துட்டு மொதல் பேஜை திருப்பி பார்த்துட்டு, என்ன இது ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். என்னடா தப்பாக போட்டிருக்குன்னா, அது தோமான்ல வரணும், ஏன் தேமான்னு போட்டிருக்கேன்னு கேட்டாங்களாம். ஆனால் யாரு? புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, பாரம்பரியமாக. அப்படித்தான் நம்ம பைபிள் படிக்கிற காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் இருக்குது. அதனால் வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, பின்னாடி என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? சரி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு சில தீர்க்க தரிசன வசனங்களை நான் வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். வாசிங்க பாப்பா என்னோடு கூட திருப்பி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 40ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. ஏசாயா 40 3 5 வரை.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ஆ அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டும் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டும் கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிச்சிருங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். வாசித்த இந்த 3 வேத பகுதியிலும் முதலாவது வாசித்த அந்த 2 வசனங்களை அடிக்கடி நீங்கள் வாசிக்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனத்திற்கு 700 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட ஒரு மேசியானிக் ப்ராஃபஸி. அது என்ன ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்கன்னா, மேசியாவை குறித்ததான வெளிப்பட போகிற மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதை உரைத்த அந்த தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. 2வது வாசித்த அந்த வேத பகுதியானது வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்று சொல்லி, யோவான் ஸ்நானகன் என்கிற ஒருவன் இயேசு பிறப்பதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். அவர் வனாந்தரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்னமே வெளிப்படுவார் என்பதையும் ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவே எழுதி வைத்திருந்தார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அவர் குறித்த ஒரு காலத்தை அதற்கு வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர். எப்படி ஏசாயா மூலமாக 700 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளை அந்த சந்ததியினர் மறந்து போயிருந்தாலும் வாக்கு பண்ணின தேவன் மறக்கவில்லை. அவர் அதை அப்படியே நிறைவேற்றி காட்டினார். ஹல்லேலூயா. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருப்பாரானால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பாரானால், நம்மை கொண்டு வைத்திருக்கிற ஒரு தரிசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பாரானால், அதற்கு நிறைவேறுவதற்கு ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம். ஆனால் வாக்கு பண்ணின தேவன் மாறுகிறதில்லை, அவர் மறக்கிறதும் இல்லை. ஏனென்றால் மறந்து போகிறதற்கு அவர் மனிதனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார் என்பதை புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலேயே நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் மல்கியாவிலே சொல்லப்பட்ட அந்த கடைசி 2 வார்த்தையை நாம் அதிகம் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அங்கே ஆண்டவர் மல்கியாவின் மூலமாக சொல்லும் போது, எலியாவின் ஆவியை உடைய ஒருவன் வெளிப்படுவான், அவனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லுகிறான். ஏன் இந்த வசனங்களை நான் காண்பிக்கிறேன் என்றால், ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக சொன்னது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னர். மல்கியாவின் மூலமாக ஆண்டவர் சொன்னது இயேசு பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்னர். சரியா? அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்னர், நல்லா கவனிங்க நான் சொல்றது, இயேசு பிறப்பதற்கு முன்னர் ஆண்டவர் நேரடியாகவோ ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ பேசின கடைசி வார்த்தை இந்த மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி 2 வசனங்கள். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு மல்கியாவுக்கு அப்புறம் என்ன இருக்கு பைபிள்ல? மத்தேயு இருக்கு. 2க்கும் நடுவுல ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு. அப்படிதானே? 2க்கும் நடுவுல ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு.
வேதத்துல 2 சைலண்ட் பீரியட் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். வேதத்துல என்ன இருக்கு? 2. நீங்க சைலண்ட் ஆயிராதீங்க. வேதத்துல 2 சைலண்ட் பீரியட். அப்படின்னா என்ன? அமைதியான காலம் 2 இருக்கு. 400 வருட காலம் இருக்கிறது. மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்குது? 400 வருட காலம் இருக்கிறது. அந்த 400 வருடத்துல ஆண்டவர் யாரிடத்திலுமே பேசவில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப கோபக்காரர். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? உன்கிட்ட பேச மாட்டோம் போயான்னு மிஞ்சி போனா ஒரு 4 நாள் இருப்போம், ஒரு வாரம் இருப்போம். கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா ஒரு மாசம் கூட தள்ளுவான். ஆனா என்ன பண்ணி ஆகணும்? திட்டுறதுக்காவது பேசித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு திட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை. ஆனா ஆண்டவர் ரொம்ப கோபக்காரன். 400 வருஷம் இதற்கு மேல இந்த ஜனங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன்னு அமைதியா இருந்துட்டார். அது ஒரு சைலண்ட் பீரியட். இன்னொரு சைலண்ட் பீரியட் ஆதியாகமத்துக்கும் யாத்ராகமத்துக்கும் நடுவுல. சரியா? ஆதியாகமத்துக்கும் யாத்ராகமத்துக்கும் நடுவுல என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக போனாங்க. 400 வருடங்களுக்கு மேலாக அங்க அடிமைகளாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் யாரோடும் இடைப்பட்டாரா என்று சொல்லி எந்த ஒரு காரியமும் நமக்கு எழுதி கொடுக்கப்படல. அத வேதத்துல 2 சைலண்ட் பீரியட் என்று சொல்லுகிறார்கள். இப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 3 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை தான் நாம் வாசித்தோம். ஆனா இந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் உண்மையுள்ளவர் தான். ஆண்டவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், மாறாதவர் தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த 400 ஆண்டு கால அந்த இருண்ட காலத்தை உடைப்பதற்கு ஆண்டவர் ஒரு சில குடும்பங்களை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல நேரங்களிலே தனி மனிதர்கள் மூலமாக காரியங்களை செய்கிறார். அவர் வசனம் சொல்லுகிறபடி திறப்பிலே நிற்கத்தக்கதாக சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடின ஒருத்தனையும் காணேன் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் முழு வேதாகமத்திலும் எப்போதெல்லாம் ஒரு பெரிய காரியம் நிறைவேற வேண்டுமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருந்தது அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு சில குடும்பங்களை அவர் தேடி காத்திருந்தார். இன்றைக்கும் அவருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு சில குடும்பங்களை அல்ல, அநேக குடும்பங்களை எதிர்நோக்கி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம், மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் இருக்குது. ஆமா, அதைத்தான் நான் காமிக்க போறேன். இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த வசனங்கள்லாம் அடிக்கடி வாசிப்போம் நம்ம. ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் ஏசாயா மூலமாக, இன்னொரு வார்த்தையை மல்கியா மூலமாக சொல்லிவிட்டார். ஆனா 700 ஆண்டு காலம் ஆனாலும் அந்த இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி என்று சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு புதிதாக திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்த ஒரு யங் கப்புல் அவருக்கு விருப்பமாக அவருடைய சித்தத்தின்படி இந்த குடும்பம் நடக்குமா என்று சொல்லி அவர் தேடி காத்து கொண்டிருந்தார். அந்த குடும்பம் தான் மரியாள் யோசேப்புடைய குடும்பம். அது யங் கப்புல். ஆனா நம்ம அதற்கு முன்னாடி நடக்க வேண்டிய யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அந்த யோவான் ஸ்நானகன் அப்பா அம்மா யாரு? சகரியா, எலிசபெத். அவங்க யங் கப்பலா வயசான கப்பலா? வயதானவர்கள் என்று போட்டிருக்கிறது வேதத்துல. அவரே சொல்றார் வயசானவங்க. ஆண்டவருக்கு யங் கப்பலும் வேணும், வயசான கப்பலும் வேணும். யார் வேணும்? ஆண்டவருக்கு இளம் தம்பதியினரும் வேணும், வயதான தம்பதியினரும் வேணும். வயதா எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா நீங்களும் ஆண்டவருக்கு வேணும். இல்ல இனிமேதான் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்பதான் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்களும் ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையான வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்கிற காரியம் வெளிப்பட வேண்டுமானால் ஆண்டவர் 400 ஆண்டு காலம் அமைதியாக இருக்கிறார். தேசத்தின் நிலைமை மிகவும் மோசம் அடைந்து விட்டது. தேசத்தின் ஆசாரியர்களே மோசமான நிலைக்கு போய்விட்டார்கள். மல்கியா ஃபுல்லா வாசிங்கன்னா ஆண்டவர் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள்னு திட்டி எழுதுறார். வேதத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் எப்போ வாசிக்க கூடாது? உலகத்தில் இருக்கவங்களுக்கு எழுதி இருக்கிறதா நினைச்சு வாசிக்க கூடாது. இதுல இருக்கிற பெரும்பகுதி யாருக்கு தான் எழுதப்பட்டிருக்குது?
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான், நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அதே நிலைமை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த 400 வருட இருண்ட காலத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற்றணுமே, என்ன செய்வது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய கண்களுக்கு கிடைத்தது ஒரு வயதான தம்பதியினர். அந்த தம்பதியினரைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபித்து இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு குடும்பமாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தினபடியினால்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய என்னுடைய குடும்பங்கள் அப்படி மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க வாசித்துக் கொண்டிருக்கிற லூக்காவுக்கு இப்ப திருப்பிக்கோங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. நல்ல கவனிங்க, அங்க அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு என்று ஒன்று போட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நிறைய டீடைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அது என்னன்னா, நிறைய அந்த ஆரோனுடைய குமாரர்களை வைத்து ஒரு 24 வகுப்புகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அதுல ஒரு வகுப்பு இந்த அபியா என்கிற வகுப்பு. அந்த அபியா என்கிற அந்த குரூப்ல இருந்து வந்த ஒரு ஆசாரியன் இந்த சகரியா. இன்னொன்று அந்த எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஆரோனுடைய சந்ததியிலிருந்து வந்தவள் என்று சொல்லி. அப்ப 2 பேருமே நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்க. ஆசாரிய குடும்பத்திலிருந்து ஊழியத்திற்கென்றே தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் தான் இந்த ஆண்டவருடைய 400 ஆண்டு கால சைலண்ட்டை உடைப்பதற்கு ஆண்டவருக்கே உதவி செய்தார்கள் என்றால் அவர்களை குறித்து ஆண்டவர் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்க பாப்போம். இப்ப 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்ப அந்த வசனத்துல உங்களுக்கு அண்டர்லைன்லாம் போட்டு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதுல நிறைய வார்த்தைகளை நீங்க அண்டர்லைன் போடணும் இல்லையா? ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இருவரும் யார் சொல்லுங்க? அவர்கள் சகரியா மட்டும் கிடையாது, இருவரும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? அவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இருவரும் குடும்பமாக இணைந்து, கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நேர்த்தியாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார். காலம் நிறைவேறின போது அவருடைய கண்ணுக்கு தெரிந்தது இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட குடும்பமாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பல நேரங்கள்ல ஒருவேளை ஒரு சில குடும்பங்கள்ல நீங்க புதிதா ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்கன்னா, நம்ம கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா நல்ல ஆண்டவரை அறிந்து குடும்பமாக கணவன் மனைவியாக ஆலயத்துக்கு வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் 51ஆம் சங்கீதத்துல வாசிச்சோம்ல, எங்க உண்மை இருக்கணுமா? உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம குடும்பமாக வரும்போதும் ஆண்டவர் அவர் எதிர்பார்ப்பது இருவரும் இணைந்து. நீங்க கணவன் மனைவியாக ஆலயத்துக்கு வருகிறவர்களா, ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களா, வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக கணவன் மனைவியுமாக இணைந்து இருவரும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மால பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கோ. உங்க 2 பேருக்கும் தெரியும்.
இங்கே யார்கிட்டயாவது வேஷம் போட்டுடலாம், நான் யார்கிட்டயோ மனிதர்கள் முன்னாடி வேஷம் போட்டுடலாம். ஆனால் ஆண்டவருக்கு நானும் என் மனைவியும் இணைந்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறோமா என்று ஆண்டவர் பார்த்தாரானால் என்னை நிறைவுள்ளவனாக பார்ப்பாரா, அல்லது ஏதோ ஒரு சின்ன குறையை சுட்டி காட்டுவாரா? இன்றைக்கு ஆண்டவர் காண்பிப்பாரானால் அதை விட்டு கொடுத்து மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் இவைகள். அதே நிலை மேல 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா செயல்பட்டுக்கிட்டு இந்த வருடத்தை தயவு செஞ்சு முடிச்சிடாதீங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பது இருவரும் இருவரும் இருவரும். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. அடுத்து என்ன போட்டிருக்கு? சகல என்ற வார்த்தை முக்கியம். என்ன முக்கியம்? சகலனா என்னது? எல்லாமே, அவ்வளவுதான். கர்த்தரிட்ட சகல கற்பனைகள், அப்புறம் சகல நியமங்கள்னு போட்டிருக்காங்க. வேதத்தில் எத்தனை கற்பனை? 10. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 10 கட்டளைகள் வாசிக்கிறோம் யாத்திராகமத்தில். ஆனா எத்தனை எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமா? 613 இருக்கு. அது இல்லாம லாஸ். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது அவர்களை ஒரு தனி தேசமாக மாற்ற போகிறார். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு சட்ட திட்டங்கள் கிடையாது, எப்படி நடக்கணுங்கிறது காரியங்கள்லாம் கிடையாது. அதைத்தான் அந்த வாசிக்கிறோம் நீங்க முதல் 5 புஸ்தகங்கள்ல. அதுல 3000க்கும் அதிகமான காரியங்களை அவர் எழுதி கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லும் போது ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறார், இந்த இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் சகல நியமங்களின்படியும். இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் நம்ம என்ன பிராக்டிக்கலா யோசிப்போம்? ஐயோ இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்போம். உண்மைதானே? நிறைய காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. நிறைய காரியங்கள்ல இதுல என்ன அப்படின்னு நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவோம். ஆனா ஆவியானவர் அந்த குடும்பத்தை பத்தி எழுதி வைக்கிறாரு, அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. பாசிபிளான்னு எனக்கு தெரியல, ஆனா பாசிபிள் ஆகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் படிக்கும்போது ஆண்டவரை எப்படி நீங்க இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க, எப்படி இவங்க வாழ்ந்தாங்க, அதுவும் அவங்க வாழ்ந்த காலங்கள் இன்றைக்கு இருந்த காலத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு டெக்னாலஜி பாவங்கள் வேறு விதத்தில் இருக்கிறது, அன்றைக்கும் அக்கிரமங்கள் பெருகி இருந்த காலம்தான். அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க மல்கியா வாசிங்கன்னா தெரியும் எவ்வளவு குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி. அதே காரியங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. ஆனால் அதை வாசிக்கும் போது எனக்குள்ள தோன்றது, ஆண்டவரே நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நானே பல இடத்துல அண்டர்லைன் போட வேண்டியிருக்குமே என் வாழ்க்கையில அப்படின்னு பயமா இருக்கு. அடுத்து அவங்கள பத்தி போட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் வாசிச்சோம் முதல்ல சங்கீதத்துல. உள்ளத்துல உண்மைகள் இருக்க விரும்புகிறீர். மனிதர்களுக்கு முன்பாக என்ன பண்ணிடலாம்? நீதி உள்ளவர்களாக, ரொம்ப நேர்மையானவர்களாக, ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக காண்பித்து விட முடியும். ஆனால் தேவன் மனிதன் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கிறதில்லை. அதனால ஆவியானவர் லூக்கா மூலமாக எழுதுகிறார், அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருந்தாங்களாம். இந்த நாள்ல இந்த வருடத்தை முடிக்கிறதுக்கு முன்னர் ஆண்டவருக்குள்ள ஒரு வார்த்தையை கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் இருவரும், அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. அடுத்தது, நீர் விரும்புகிற சகல காரியத்திலும் மனிதர்களுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல அந்த ஆசை வரணும், அந்த வாஞ்சை வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அந்த இருவரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் ஒருவேளை குடும்பமாக நீங்க இணைந்து காரியங்களை செய்ய முடியாம, குடும்பமாக இணைந்து செல்ல முடியாம, சமாதானம் இல்லாம தவித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த சகரியா எலிசபெத் தம்பதி மூலமாக உங்களோடு கூட இடைபடுவாராக. இதே நிலைமையோடு கூட நீங்க இந்த வருடத்தை முடிக்கவே கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை. சரி, இது நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் காமிச்சிருக்கிறேன். ஆனா இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்துக்குள்ள இருந்து நிறைய காரியங்களை காட்ட வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஒரு சில காரியங்களை அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் தேவனுக்கு முன்பாக நடந்தார்களே, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லையா? சொல்லுங்க, ஒரு குறையும் இல்லையா அவங்களுக்கு? என்ன குழந்தை இருந்துச்சு? என்ன குறை இருந்துச்சு? குழந்தை இல்ல.
வசனம் அடுத்த வசனமே போட்டிருக்கு 7ஆம் வசனத்துல, எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால். இப்ப தேவனுக்கு பிரியமா நடக்கிறது, அவருடைய கற்பனைகளின்படி அப்படியே வாழ்றது, இருவரும் இணைந்து தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறது என்பது நமக்கு என்ன இருக்கிறது என்பதை வைத்தல்ல, எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழுகிற குடும்பமே ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. எல்லாமே இருந்துருச்சுன்னா ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுல ஒண்ணும் கிடையாது, ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம். அதை உலக மனிதர்கள் செய்வார்கள். உலக மனிதர்கள் மற்ற சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு மொட்டை போடுவாங்க. ஏன்னா அது முடி திரும்ப வளர்ந்துடும். உண்மைதானே? இது நடந்தா நான் இப்படி செய்வேன் என்று சொல்லுவது அது உலக வாழ்க்கை. எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நான் தேவனுக்கு முன்பாக உள்ள உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுவதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமா, அதைத்தான் நீங்க யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுடைய மனைவி தடுமாறினாலும் அவன் தைரியமா சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றோம், அவர் தான் கொடுத்தார், அவரே எடுத்திருக்கிறாரு, நமக்கு அதை இழப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த நாட்கள்ல வாழ்ந்த யோபு வாழ்ந்து காண்பித்திருக்கிறான். ஆனா ஒரு சின்ன அந்த காரியங்களை பார்த்த உடனே அந்த மனைவிக்கு வேதனை இருந்துச்சு. ஐயோ நம்ம கணவன் இவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிற வேதனை இருந்துச்சு. ஆனா அதை சொல்லும் போது கூட என்ன ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டாங்க, தேவனை தூஷித்து ஆட் பண்ணிட்டாங்க. ஐயோ இவர் இந்த வேதனையில இல்லாம மரித்து போனா கூட நல்லா இருக்குமே யோசிக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேவனை தூஷித்துன்னு சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, யோபு இவை எல்லாவற்றிலும் தன் வாக்கினாலும் தன் செய்கையினாலும் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளின் காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்துல நம்ம எல்லாருக்கும் பலவிதமான குறைகள் இருக்கும். வீடு இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். இந்த குறையெல்லாம் தாங்கிக்க முடியும். ஆனா ஒரு குடும்பத்துல பெரிய குறை எது தெரியுமா, பிள்ளை இல்லாமல் இருக்குமானால் அது மிகப்பெரிய குறையாக இந்த நவீன காலத்திலே பார்க்கப்படும் போது, நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் அந்த குடும்பம். அப்படி ஒரு பெரிய குறையை வைத்துக்கொண்டு வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்களாம். அவ்வளவு வயசான பின்னர், அப்ப எத்தனை வருட காலம் நமக்கு தெரியாது, அத்தனை வருட காலமும் ஒரு நாளும் தேவனை விட்டு பின்வாங்காமல் இருவரும் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய குறைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் ஒரு குடும்பம் வாழ்ந்து காட்டி இருக்கிறது. அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய 400 ஆண்டு கால அமைதியை உடைப்பதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஒருவேளை இங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் ஒரு சில குறைகளுக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த குறைகளை பேசி பேசியே ஏன் எனக்கு இத்தனை காத்திருக்குதல் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதற்கு மேல் இந்த புதிய வருடத்தை கடப்பதற்கு முன்னதாக உங்கள் குறைகளை பார்க்காமல் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள். காரியங்கள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இருக்கிற குறைகளையே பார்த்து பார்த்து உட்கார்ந்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அது பின்னாடி தான் இழுத்துட்டு போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத காரியத்தை நீங்க யோசித்து யோசித்து உட்கார்ந்து இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற பெரிய திட்டம் நிறைவேறாதபடிக்கு அது உங்களை பின்னாலே இழுத்து போட்டுவிடும். தேவனுடைய வேலைக்கு காத்திருங்கள். அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய காலங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, யோசிச்சு பாருங்க, எப்படி அவங்க அவ்வளோ பெரிய ஒரு குறையை வைத்துக் கொண்டு வாழ முடிந்தது. அந்த சகரியாவிற்கு தான் அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரிய முறைமைகளின் படி போய் 7 நாள் அவங்க எருசலேம்ல போய் அவர் அந்த டர்ன் படி போறார். சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடும்போது இவர் மேல விழுது. இவர் தான் போய் தூபம் காட்டணும்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறார். தூபம் காட்டும் போது யார் வந்தது? யார் வந்தா?
தேவதூதன் வந்தா, காபிரியேல் தூதன் வருகிறார். காபிரியேல் தூதன் தான் இந்த மெசஞ்சர். அவர் எல்லா மெசேஜஸ் ஆண்டவர்ட்ட இருந்து கொண்டு வர்றதெல்லாம் யாரு தான்? காபிரியேல் தூதன். அவர் வந்து சொல்லுகிற காரியங்களை பாருங்க பாப்போம். 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து இருவரும் இணைந்து காரியங்களை செய்யும் போது அந்த இருவரும் கற்பனைகளின்படி வாழ்ந்தார்கள். they both had a prayerful life. உன் வேண்டுதல்னா என்ன வேண்டுதல்? அவங்க தேவதூதன் பதில் அளிக்கிறாரு, நீங்க இத்தனை வருஷமா ஜெபித்து கொண்டிருந்தீங்களேப்பா, இத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வேண்டுதல் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எந்த குடும்பம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, குடும்பமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்குதோ, குடும்பமாக ஜெபிக்குதோ, குடும்பமாக வேதத்தின் காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுதோ, அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அதிகமாக தேவை. அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. நம்மெல்லாம் நவீன காலத்துல வாழ்ந்துட்டோம், வந்துட்டோம். பெட்ரூம்குள்ள உட்கார்ந்துட்டே வீட்டுக்காரர் மனைவிட்ட எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல தான் பேசுறோம். உண்மைதானே? இல்லையா? அப்படிலாம் இல்லையா? உங்க குடும்பத்துல இல்லையா? எங்க குடும்பத்திலயும் இல்லை. என்ன திட்டினாலும் பக்கத்துல இருந்து கூப்பிட்டு சண்டை போட்டாலும் திட்டிக்கிறது. ஒரே ரூம்ல அந்த ரூம்ல உட்காந்துட்டு இந்த ரூம்ல உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல திட்டிக்கிட்டு ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டு மாத்தி அடிச்சுட்டு கிடக்கக்கூடாது. வாயிலே பேசி முடிச்சிருங்க. அவங்க வசனம் கூட சொல்லுது, அத்தனை வருடம் கழித்து அவன் சொல்லுகிறான். தூதன் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 400 வருடம் கழித்து மனு குலத்திட்ட ஆண்டவர் தேவதூதன் மூலமாக பேசின வார்த்தை பயப்படாதேங்கிற வார்த்தை இருந்தாலும், அந்த தூதனை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ட்ரெம்பிளிங் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. இரண்டாவது சொன்ன முதல் வார்த்தையே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 400 வருஷ கோபமாவே இருந்தாலும், எல்லாம் கவனிங்க நான் சொல்றத, 400 வருடம் இந்த மனுக்குலத்தோட எனக்கு சம்பந்தமே வேணாண்டான ஆண்டவர் அமைதியாவே இருந்தாலும், அங்கே ஒரு குடும்பம் ஜெபித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் தேவனுடைய வார்த்தையை மாற்றுகிறது. நான் இனிமே கோபமா இல்ல, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதே வார்த்தைகள் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பங்களில் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. 400 வருஷம் கழிச்சு வந்து ஆண்டவர் பேசுறாரு. முதல்ல சொல்றதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது தான். அதனால உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல்கள் ஒன்றும் வீணாய் போகிறதில்லை. எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும் தம்முடைய வார்த்தையை குறித்து அவர் கரிசனை இல்லாமல் இருக்கிறதில்லை. அவர் ஒருபோதும் நம்முடைய அழுகையை, கண்ணீரை அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து நடந்த காரியம் தான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்த சகரியா தம்பதியினர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் பேசும்போது பழைய ஏற்பாட்டில் எங்க முடிச்சாரோ அங்கதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். மல்கியாவின் கடைசி 2 வசனத்துல வாசிச்சோம், எலியாவின் ஆவியை உடைய ஒருத்தன் வருவான், அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு, பிள்ளைகளுடைய இதயத்தை திருப்புவான்னு சொன்ன அதே ஆண்டவர் இப்ப சகரியாட்ட என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன். அவன் என்ன செய்வானா, வாசிங்க 16ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அதெல்லாம் ரொம்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை எங்க முடிச்சாரோ அங்க புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஓ பியூட்டிஃபுல் இல்ல? ஆண்டவர் 400 வருஷம் கழிச்சு பேசுறதே இதுதான் முதல் டைம். எங்க முடிச்சாரோ
அங்கிருந்தே அவர் ஆரம்பிக்கிறார். அவர் எதையும் முடிக்கிறவர் அல்ல, அவர் புதிய துவக்கங்களை சரியான நேரத்திலே கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அது புரிஞ்சிச்சோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா அதை கரெக்டா ஆண்டவர் கொண்டு வந்து 400 வருஷம் கழிச்சு அந்த சகரியா என்கிற வயசான மனுஷன்ட்ட பேசுறாரு. நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனத்துல கொண்டு வந்தே இணைக்கிறாரு. ஒருவேளை சகரியாவுக்கு அந்த பழைய ஏற்பாடெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த வேத புஸ்தகம், அதனாலதான் அதை சத்திய வேதம் என்று சொல்லுகிறோம். ஆழ்ந்து தியானிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் விருதாவாய் போகிறதில்லை. அவர் சொன்ன காரியங்களை அப்படியே நேர்த்தியாக சரியான நேரத்திலே அவர் செய்கிறார். இப்ப இதுக்கு அப்புறம் தான் கேட்கிறார், அந்த சகரியா கேட்கிறார். இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் சகரியா தேவதூதனை பார்த்து, ஐயா இதெல்லாம் எப்படி ஆகும்? நானும் என் வீட்டம்மாவும் எப்படி இருக்கிறோமே சொல்லுங்க, வயது சென்றவர்களா இருக்கிறோமே, எல்லாம் முடிஞ்சு போச்சே, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையேன்னு கேட்கிறார். நல்ல குடும்பம் தான், தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்த குடும்பம் தான். ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு வீக் கேரக்டர் இருக்க தான் செய்யும். எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாலும் ஒன்று கணவன் ஒரு சின்ன ஒரு வீக் கேரக்டராக இருக்கும், மனைவி இல்லை வீக் கேரக்டராக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் கணவர்கள் வீக் கேரக்டராக இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் முதல் மயக்க ஊசி போட்டதே யாருக்கு தான்? ஆண்களுக்கு தான். அன்னைக்கு போன மயக்கம் இன்னை வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் நாங்கள் அப்படி தான் இருப்போம். அவர் முதல்ல என்ன கேட்குறாரு, ஆண்டவரே இது எப்படி ஆகும், எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. உடனே என்ன வந்துச்சு தேவதூதனுக்கு? கோபம் வந்து வாயிலே ஒரு போடு போட்டு என்ன பண்ணிட்டாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசவே மாட்டேன்ட்டார். நல்லா கவனிங்களேன். இதே தூதன் இந்த அதிகாரத்திலே மரியாள்கிட்ட போறான். மரியாள்கிட்ட போகும்போது மரியாள் என்ன கேட்டான்? சொல்லுங்க, வேதெல்லாம் வாசிக்கல, நீங்க லூக்கா வாசிச்சீங்கல்ல, என்ன மரியாள் என்ன கேட்டா? இது எப்படி ஆகும்? அவளும் அதே தான் கேட்டான். அவளுக்கு மட்டும் ஆண்டவர் வாயில போடவே இல்லை. ஏன் போடல? ஆண்டவருக்கு பெண்கள் மேல ரொம்ப சாஃப்ட் கார்னரோ, ஓர வஞ்சனை பாக்குறாரோ? எப்ப பாரு உலகமும் அப்படித்தான் இருக்கு, ஆண்டவர் அப்படித்தான் இருந்தான்னு பாக்குறீங்களா? சரி, நான் யோசிச்சது நான் சொல்றேன். அவ கேட்டதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா அவ கேட்கிறா, எப்பா எனக்கு நிச்சயம் தான் ஆயிருக்கு, நான் இன்னும் புருஷனை அறியேனே, நாங்க இன்னும் ஒன்னா கூடி வரல, நாங்க இன்னும் தனித்தனியா இருக்கிறோம், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குது. ஆனா இந்த சகரியாவுக்கு அவர் ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர். மல்கியால வாசிக்கிறோம், ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களேன்னு போட்டிருக்கு. இவர் வேதத்தை போதிக்கிறவர். இவர் பலருக்கு ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறந்துச்சுன்றதெல்லாம் இவருக்கு தெரியும். இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியும் இருக்கு. நீ எவ்வளவு பாசிட்டிவா வச்சுக்கிட்டு வயசாச்சின்னு ஒரே ஒரு நெகட்டிவையா பேசுற அப்படின்னு வாயிலே போட்டார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கையை பிடிச்சி என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து மூஞ்ச பார்த்து நெகட்டிவே பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, இல்லாததையே பேசாதீங்க, இருக்கிறவைகள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல இல்லாததை சொல்லி காமிச்சு தான் ஆண்டவர்ட்ட இவனை விட்டா இவன் நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வாயிலே பொட்டுன்னு வச்சுட்டார். ஆனா இதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? தேவதூதன் மூலமா சகரியாட்ட தான் பேசினார். இந்த காலத்துல இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஐயா 7 நாள் எருசலேம் ஊழியத்துக்கு போயிருக்கிறாரேன்னு சொல்லி எலிசபெத் அம்மா போன் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவரால் எடுத்து பேச முடியுமா? போனை எடுத்தா பெப்பன்னு தான் சொல்வார். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல வீடியோ காலில் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருப்பார். ஆனா வாய் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்பமே இந்த அம்மாவுக்கு டவுட் வந்துட்டு இருக்கும் வீட்டில், இந்த ஆளு ஊழியத்துக்கு போனாரா இல்லை வேற எங்கேயும் போனாரா அப்படின்னு. இந்த காலத்து மனைவிகளா இருந்தா வந்திருக்கும். நீங்களாம் அப்படி கிடையாது, நீங்களாம் ரொம்ப தங்கமானவங்க, நீங்களாம் உங்க கணவர்களை 100% நம்புற ஆட்கள். நீங்களாம் அப்படி கிடையாது, நீங்களாம் ரொம்ப தங்கமானவங்க. நான் அந்த காலத்தில் இருக்கவங்கள சொல்றேன், அப்படித்தானே நடந்திருக்கும். இப்ப சகரியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு.
வீட்டுக்கு வந்த உடனே அந்த எலிசபெத் அம்மாட்ட எப்படி கன்வே பண்ணியிருப்பார். அவங்க ஐயா என்னங்க ஆச்சு, வீட்டுக்காரர் எங்கேயாவது ஒரு வாரம் போயிட்டு வந்தாருன்னா வீட்டம்மாலாம் எப்படி ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க, வந்த உடனே வீட்டுக்கார்ட்ட 4 வார்த்தை பேசணும்னு. இல்லையா, நீங்களும் அப்படி கிடையாதோ? ஆமேன்னு சொல்ற ஒரு சகோதரிகள்லாம் அல்வெளியா சொல்லுங்க பார்ப்போம். அம்மா அட பாவமே, தயவு செஞ்சு நீங்க போனது போயிருக்க வேண்டியதான். இதுல என்ன பியூட்டினா, சுபானா கூட அல்லையா சொல்லல. உங்க நிலைமை ரொம்ப பரிதாபம் தான். எங்க வீட்டம்மா அல்லையா சொல்லல, அவங்கள மட்டும் எதுக்கு விட்டுட்டு. இப்ப நான் அடுத்த வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை பீகார் போறேன், 7 நாள் கழிச்சு தான் வருவேன். அதனால சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆள் அங்கேயே வச்சுக்கிட்டா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. எலிசபெத் உங்களை மாதிரி கிடையாதுங்க, அவ உண்மையிலே நல்லவதான். அவ ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பா. வந்து ஐயா ஊழியத்தொழில்கள் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது இவரால பேச முடிஞ்சிருக்காது. அவர் எழுதி தான் காமிச்சிருப்பார். இது மாதிரி தேவதூதனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுத்து பலகையை வாங்கி பின்னாடி எழுதினாரெல்லாம் போட்டிருக்கு, எழுதி தான் காமிச்சிருப்பார். அதுதான் அவங்களுக்கு ப்ரூஃப். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அங்க. தேவதூதனை நேர்ல பார்த்த சகரியா அந்த வார்த்தையை நம்பல. தேவதூதனை நேர்ல பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை 400 வருஷம் கழிச்சு கேட்ட சகரியா அந்த வார்த்தையை நம்பாம சந்தேகப்படுகிறான். ஆனா தேவனுடைய வார்த்தையை நேர்ல கேட்காம கணவன் மூலமாக, வாய் மூலமா கூட இல்ல, எழுதி படித்து அறிந்து கொண்ட எலிசபெத் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தால் அதுவே அற்புதமான குடும்பமாக மாறியது. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறாரு? சில நேரங்களில் குடும்பத்தில் கணவன் கொஞ்சம் வீக்காய் விழுந்து போகும்போது அதை தூக்கி நிறுத்துகிற பெரிய தைரியத்தையும் சக்தியையும் ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். விசுவாசிச்ச அந்த 4 பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை பத்தி தானே சொல்றேன், இதுக்காவது ஒரு சத்தியம் இல்லையா சொல்லக்கூடாதா? எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவனால விசுவாசிக்க முடியாம சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அவள் ஒரு ஸ்ட்ராங்கான பெண். அதை கேட்ட உடனே அவளுக்குள்ள அவ்வளவு பெரிய விசுவாசம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காரியமும் இருந்துக்குது அதுல. ஏன்னா இவர் ஊமையா வந்திருக்கிறாரு. ஆனா ஆமா பார்த்து இன்னொன்னு பரவாயில்ல, இவர் வாயில இவர் ரொம்ப ஓவரா பேசுவாரா என்னன்னு தெரியல, இவரையே வாயில் அடிச்சு ஒருத்தர் போட்டு அனுப்பியிருக்கிறாருன்னா அது உண்மையா தான் இருந்திருக்குன்னு கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், பொதுவா பெண்கள் நார்மலா கணவர்கிட்ட 20 வார்த்தை பேசினா காண்கள்ட்ட இருந்து 1 வார்த்தை தான் வெளியே வரும். நாங்களாம் அப்படித்தான், நாங்களாம் ரொம்ப சைலண்ட். சுபானாவை மாதிரி ஆளெல்லாம் இருந்தா எப்படி பேசாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, எங்க வீட்டம்மாவும் அப்படித்தான். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு காரியம் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் என்கிட்ட அப்டேட் பண்ணிடணும். நான் காதுல வாங்குறனோ இல்லையோ வளவளன்னு கொட்டி தொலைச்சிடணும். நான் பாதியை கேட்டே இருக்க மாட்டேன், அதான் உண்மை. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன சொன்னேன் இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அப்பதான் கையும் ஓடாது காலும் ஓடாது. ஆனா எலிசபெத் சகரியா தம்பதியினர் 9 மாசம் கணவன் மனைவி பேசிக்கவே முடியாது. ஆனாலும் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி வாழ்ந்து காண்பித்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள என்ன தெரியுமா? சரி, இப்ப நடந்துருச்சு. ஒரு காரியம் நடந்த உடனே 24ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. அவ சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அப்ப இத்தனை வருடம் அவங்க லைஃப் ஈஸியா இல்ல. ஜனங்களுக்குள்ளே அவளுக்கு ஒரு நிந்தை உண்டாயிருந்தது. என்ன நிந்தை? பிள்ளை இல்லை என்கிற நிந்தை. அதுலயும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். நம்முடைய மனைவிக்கு உள்ள குறைபாடை குறித்தோ அல்லது கணவனுக்குள்ள குறைபாடை குறித்தோ ஜனங்களுக்குள்ள 1000 நிந்தை இருக்கலாம். வெளியில இருக்கிறவங்க 1000 நிந்தையாக நம்முடைய கணவியை குறித்தோ மனைவியை குறித்தோ பேசலாம். ஆனா அது குடும்பத்துக்கு உள்ள வந்து விடக்கூடாது. சகரியா ஒருபோதும் எலிசபெத்தை நிந்தையாக பார்க்கவில்லை. எலிசபெத்தும் ஒருபோதும் சகரியாவை நிந்தையாக பார்க்கவில்லை. இருவரும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தார்கள்.
ஜனங்கள் தான் அவரை நிந்தித்தார்கள். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்க 1000 பேசலாம், அது ஒருபோதும் கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கிற சமாதானத்தை குலைத்து விடக்கூடாது. கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு விட்டால் உங்க 2 பேருக்கும் அதிகாரி மாப்பிள்ளையோட அம்மாவும் கிடையாது, நீங்க சொல்ல மாட்டீங்களோ, பொண்ணோட அம்மாவும் கிடையாது. நீங்க 27 வருஷம் நான் பெத்து வளர்த்தங்க, பாலூட்டி மோரூட்டி தயிரூட்டி வளர்த்தேன்னு சொன்னாலும் கணவன் மனைவியும் தான் ஒரே மாம்சமா இருப்பார்கள், அம்மாவும் பையனும் இருக்க முடியாது. அதுதான் வேதத்தின் சிஸ்டம். எலிசபெத்திற்கு நிந்தை இருந்தது, ஆனால் அது ஜனங்களுக்குள்ள இருந்தது, வீட்டுக்குள்ள இல்ல. ஒருபோதும் மனைவிக்கு இருக்கிற குறைய நிந்தனையா பேசாதீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகள் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அது எல்லாம் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். அது வெளியில நீங்களே நிந்திக்கிற நிலைமைக்கு ஒருபோதும் மாறுவதற்கு ஒரு குடும்பத்திலே கணவனோ மனைவியோ அதை அனுமதிக்க கூடாது. அதை வேதம் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. நான் இதுவரை ஒருபோதும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட, நாங்க எடுத்த தீர்மானமே அதுதான், எங்களுக்குள்ள வர்ற சண்டையவோ ஆர்குமெண்ட்ஸையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையோ என்னை தாண்டி எங்க 2 பேரை தாண்டி அடுத்த ஒரு ஆள்கிட்ட இதுவரை கொண்டு போனதில்லை, போக போகிறதும் இல்லை. அதுதான் எங்க குடும்பம் சமாதானமாக இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம். மிஞ்சி போனா நாங்க போடுற சண்டை எங்க பிள்ளைங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் தெரியும். அன்னைக்கு போடுற சண்டை அன்னைக்கே முடிந்து விடும் என்பது அவங்களுக்கும் நல்லா தெரியும். நம்ம குடும்பம் தான் நமக்கு சாட்சி, நம்ம பிள்ளைங்க தான் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இவர் பயங்கரம் அப்படின்னு சொல்லிடலாம். இங்க 1 மணி நேரம் நான் பேசுறதை வச்சு நீங்க ஒரு பெர்செப்ஷன் உங்களுக்கு வரும். ஆனா நான் எங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இருக்கிறேன், என் வீட்டுல என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி என் மனைவியோட இருக்கிறேன். அவங்க அந்த சாட்சியை சொல்லுவாங்களா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறதுல என்னால கான்பிடென்ட்டா சொல்ல முடியணும். என் பிள்ளைகளும் என் மனைவியும் என்னை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அதே போன்ற குடும்பம் தான் இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளதாங்க நிந்த, குடும்பத்துக்குள்ள கிடையாது. அது வர ஒருத்துக்கே விட்டுறாதீங்க. சரி, இதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அடுத்து நடக்கிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிற காரியம் வந்துருச்சு. அதே அதிகாரத்துக்கு வாங்க, 60வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, என்ன பேர் வைக்கிறாங்க, அதற்கு யோவான் என்று பேரிட வேண்டும் என்றார்கள். அங்க உடனே சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பாரம்பரியத்தின்படி என்ன பேர் வைக்கணும், சகரியான்னு வைக்கணும். பல நேரத்தில், ஆனா தேவ திட்டம் என்னது, யோவான்னு வைக்கணும்னு சொல்லி பல நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் தேவ திட்டத்தின்படி நம்ம குடும்பம் செயல்படாதவாறு பல நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். என்ன ஆலோசனை? என்ன ஆலோசனை? கெட்ட ஆலோசனை கிடையாது, நல்ல ஆலோசனை தான் இருக்கும். ஆனா அது தேவ திட்டத்திற்கு மாறா இருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது, அது எப்பேற்பட்ட கொம்பனாக நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் இதுதான் தேவ திட்டமா, இதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய் பேச முடியாம இருந்தா கூட கணவனும் மனைவியும் இணைந்து தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட குடும்பமே ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் கணவன் மனைவி இணைந்து, அது உங்க பிள்ளைங்களுடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் மற்றவங்களுடைய ஆலோசனை நமக்கு, அட்வைஸ் எல்லாம் நமக்கு தேவை, அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு தேவை. ஆனா எல்லாமே நமக்கு உள்ள கொட்டப்பட்டாலும் எது மேல நிக்கணும், தேவ சித்தம். தேவ சித்தம் என்கிற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில மேல நின்றுனா, அங்க எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இது என்னது, இது என்ன என்னமோ பேரை வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. எல்லாரும் பார்க்கறாங்க, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. வெள்ள பிறந்த உடனே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பேர் வச்ச உடனே
யாருடைய வாய் திறந்துச்சு? சகரியாவுடைய வாய் திறந்துச்சு. அடைக்கப்பட்ட கதவு திறக்கணும்னா தேவ சித்தத்திற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள், காரியம் உடனே மாறும், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, டைம் என்ன ஆச்சுன்னு பார்க்கல, பார்த்தீங்களா? 7:10 தான் ஆகுது. அடுத்து நடக்கிற காரியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வயசான காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான் அப்படின்னு எல்லாம் உற்றார் உறவினர் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உண்மைதானே? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இனிமே ஒரு குறையும் இல்லப்பா. ரொம்ப வயதான காலத்துல அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்துல இப்படி ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துட்டாரே. இந்த காலத்துல அப்படி ஒன்று நடந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? வயதான தம்பதியர் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எப்பா வயசான காலத்துல எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கடான்னு சொல்லி நல்ல செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு, நம்ம தமிழ்நாட்டு வழக்கத்தின்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் தள்ளி அவனுக்கு படிக்கிறது புரியுதோ இல்லையோ இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டு கடைசி வரைக்கும் என்னை இருந்து என் புள்ள கஞ்சி ஊத்தோன்னு சொல்லி நம்மெல்லாம் நினைப்போம். அது தப்பு கிடையாது. நம்ம பிள்ளைங்க பெற்றோரை கவனிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே ஒரு குடும்பம் என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த குடும்பத்துக்கு வாசிங்க, அதே லூக்கா 1 கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆமா, இப்படி உங்க பிள்ளை போச்சுன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபன்னு கூட போடல, அது என்ன வயசுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவர் இயேசுவுக்கு ஒரு 6 மாசம் அவர் முன்னாடி பிறந்தவர். இயேசு வெளிப்பட்டு அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதுதான் இவர் வெளியே வர்றார். அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வெளியே வர்றாரு இவர். அப்ப எத்தனை வருஷம் அவர் வனாந்தரத்தில் இருந்தார்னு பார்த்துக்கோங்க. அந்த வயதான பெற்றோரையும் தகப்பனையும் விட்டு விட்டு அந்த பிள்ளை வனாந்தரத்துக்கு போயிருச்சான். ஆனா அந்த சூழ்நிலையில கூட சகரியாவும் எலிசபெத்தும் அந்த பிள்ளையை முற்றிலும் தேவனுக்கென்று அர்ப்பணித்தார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அல்லேலூயா போடுங்க பாப்போம். ஆமா, ஒரு காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைய நீ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய கொடுப்பியா அப்படின்னு கேட்ட காலம் போய் இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. நீங்க அப்படியெல்லாம் கொடுக்கலாம் வேண்டாம். என் பிள்ளை ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவனாக வளர வேண்டும், அவருடைய நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றணும் என்கிற ஆசை நமக்கு இருக்குமானால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடப்பதற்கு நாம் நம்ம பிள்ளைய விட்டு கொடுப்போம். இல்லைன்னா நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாம் இதை செஞ்சா எனக்கும் ஆதரவாக இருக்குமேன்னு பார்த்தோம்னா பல நேரத்தில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதுதான் நாங்கள் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். இதை யோசிச்சு பார்த்தேன் நானும். ஆண்டவரே, அந்த வயசான தம்பதி கூட அவன் கூட இருந்திருக்கலாமே, எதுக்கு போனான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் அந்த அத்தனை வருடங்கள் வனாந்திரத்தில் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியாது, என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது. அவன் பண்ற பிரசங்கத்தை பார்த்தா பயங்கரமான பிரசங்கம். இன்னைக்கு மாதிரி ஆறுதலின் செய்தி எல்லாம் கிடையாது. உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன் காயங்களை ஆற்றுவார் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் தடவை கொடுத்தானா? ஆரம்பமே அப்படித்தான். விரியன் பாம்பு குட்டிகளே தான். அது ஏன் விரியன் பாம்பு குட்டிகளே? ஆமா, நான் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு ஒரு செய்தி பேசினேன், இருக்கு யூடியூப்ல, வேணா போட்டு பார்த்து கேளுங்க. நீங்களும் விரியன் பாம்பு தான், உங்க அப்பாவும் விரியன் பாம்பு தான். விரியன் பாம்பு குட்டிகள் தான். நீங்க யாரு? நீங்க குட்டிகள் தான். அப்பனா யாரு? உங்க அப்பா அம்மா, உங்க சந்ததியே விரியன் பாம்புன்னு தான் சொல்லி திட்டுறான் யூதர்களை. ஆனா வசனம் சொல்லுது, அந்த மகனுடைய பிரசங்கத்துல போர் சேவகர்கள் வருகிறார்கள், ஆயக்காரர்கள் வருகிறார்கள், பிரபுக்கள் வருகிறார்கள், ஜனங்கள் வந்து மனம் திரும்பிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்ற மகனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஏன் திட்டத்தின்படி வளர்த்து நான் வீணாக்கி விடக்கூடாது என்பதிலே சகரியா எலிசபெத்து தம்பதியினர் கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் என்னுடைய ஆஸ்தி தான், அவங்க தான் என்னுடைய சுதந்திரம். ஆனா அதே நேரத்தில்
என் பிள்ளைகள் மூலமாகவும் இந்த தேசத்துல உம்முடைய திட்டம் நிறைவேறணும், உம்முடைய வாஞ்சை நிறைவேறணும். நீர் என் பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அது அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் அப்படியே விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை தான் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். யோசிச்சிருப்பாங்க, அவன் பாட்டுக்கு வனாந்தரத்துக்கு போயிட்டானே, என்ன சாப்பிடுவானோ. இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி, அல்லது அங்கே பக்கத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே எதையாவது போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யோவானுக்கு இருந்த ஒரே ஆகாரம் என்ன தான், என்னது யோவான் என்ன சாப்பிட்டாரு? தயிர் சாதமும் ஊறுகாயுமா? வெட்டுக்கிளி காட்டுத்தேன். வெட்டுக்கிளி காட்டுத்தேன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கா இருந்தால் KFC காரன் அதை புது ரெசிபியாகவே ஆக்கியிருப்பான், லோக்கஸ்ட் ஃப்ரை வித் ஹனி டிப் அப்படின்னு சொல்லி. இது நல்லா இருக்குல்ல கேட்க, லோக்கஸ்ட் ஃப்ரை வித் ஹனி டிப் அப்படின்னு போட்டால் நல்லா இருக்கு. ஆனால் வெட்டுக்கிளி காட்டுத்தேன்னா இது என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. அவருடைய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, ஐயோ அவன் துணி துவைச்சானோ குளிச்சானோ தெரியலையேன்னா சகரியா எலிசபெத்து கவலைப்பட முடியாது. ஏன்னா அவர் வளர்ந்துறதுக்கு போயிட்டார். அவருடைய தோல் என்னதான், ஆமா, அப்படி ஒரு பிள்ளைய பெற்று எடுத்து ஒரு நன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறும். நெடுங்காலமாய் காத்திருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருப்போம் பல நேரத்துல. ஆனா அந்த காரியம் வாய்த்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வேற டைரக்ஷன்ல மாறிடும். ஆனா கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த குடும்பம் வாழ்ந்து காட்டியது, கிடைத்த பின்னரும் தேவ தரிசனத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாறவில்லை. ஹல்லேலூயா. இப்ப அவனை குறித்து சொன்ன அந்த மல்கியாவின் கடைசி 2 வசனத்தை திரும்ப வாசிங்க பார்ப்போம். இல்ல லூக்காலே வாசிச்சிருங்க, 16-17 திரும்ப வாசிங்க. அந்த யோவான் ஸ்நானன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இப்ப நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு யோவான் ஸ்நானனை எதிர்பார்த்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. நான் அதை இப்படி சொல்லுவேன், ஜனங்களுடைய இருதயத்தை பிதாவினிடத்திற்கு திருப்புகிறவர்களாக ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கே இவ்வளவு குறை இருக்கே, என்னாலயா முடியும்னு யோசிக்காதீங்க. அதே எலியாவின் ஆவி அன்றைக்கு ஒரு யோவான் ஸ்நானன் மேல் வைக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஊட்டப்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவர், அதே ஆவியானவர் ஒரு குறைவும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய மாம்ச பலத்தினாலே முடியாமல் இருக்கலாம், ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும். ஏசாயா 8:18 ஏசாயா தன்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லுகிறான், நானும் என்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதம் செய்கிறவர்களாக அல்ல, அடையாளம் செய்கிறவர்களாக அல்ல, நாங்களே அற்புதங்களாகவும் நாங்களே அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை மாற்றுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா. உங்க வாய்களை திறந்து நீங்க பண்ணுகிற அறிக்கையை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறார். முதலாவது நமக்குள்ள அப்படி ஒரு ஆசை வரணும், ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல, அதுவும் இந்த வருடத்தின் கடைசியில இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூற போகிறோம், இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஆனால் உங்களுடைய பிறப்பு அன்றைக்கு உண்டாவதற்கு முன்னரே 6 மாதத்திற்கு முன்னர் ஆண்டவர் நீர் ஒரு குடும்பத்தை அற்புதமாக தெரிந்தெடுத்தீரே, அந்த குடும்பத்தை கொண்டு தான் ஆண்டவரே நீர் காரியத்தை செய்தீர். ஆனா இன்னைக்கு நம்ம வருகை என்கிற ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை அல்ல, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாவினிடத்தில் திருப்புகிற, அதற்கு ஏற்றவாறு நடக்கிற பல குடும்பங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி ஒரு குடும்பமாக மாறணுமே, நீங்களும் நானும் அப்படி ஒரு திருச்சபையாக மாறணுமே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஒருவேளை உங்க குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கலாம்,
பல நேரங்களில் குறைவுகளை காரணம் காட்டியே பேசி பேசி உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் இல்லாதவைகளை குறித்தே பேசி பேசி நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா இந்த நாள் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இனிமே நான் அந்த குறையை குறித்து பேச மாட்டேன். நிறைவுள்ள நீர் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் அந்த ஒரு சின்ன குறைவை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்துருங்க. அந்த சகரியா எலிசபெத் தம்பதியினரை போல எத்தனை பெரிய குறைவுகள் எங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது எங்க வாழ்க்கையை டிஃபைன் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்க குறைகள் ஒருபோதும் உம்மை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாது. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க கரத்தை பிடிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க பாடும்போது, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் மேக்கியமே. பாடுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து? தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எல்லாருமா? உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். இந்த நாள்ல அந்த இருவரும் என்கிற வார்த்தை ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. குடும்பமாக கணவன் மனைவி இருவரும். அந்த 76வது பக்கத்தை திருப்பிக்கலாமா? புதிய ஏற்பாடு, அதாவது ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். பேஜ் நம்பர் 76ல 6வது வசனத்துல விரல வைங்க பார்ப்போம். எல்லாரும் விரல வைங்க. ஒரு ஆசை வரணும் நமக்கு. கணவன் சொல்லக்கூடாது, நான் போயிட்டு வரேன், நீ வீட்டில் இரு, இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. இருவரும் எல்லாம் சேர்ந்து செய்யணும், இருவரும் சேர்ந்து ஜெபிக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவளாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிஃபோர் த ஐஸ் ஆஃப் த லார்ட். தேவனுக்கு முன்பதாக. பாருங்க, வெளி அவுட்டர் இமேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி, அவுட்டர். ஆனா இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவுட்டர் இமேஜ் மேனேஜ்மெண்ட் நல்லா வெளியே பார்க்கறதுக்கு, ஓஹோ இந்த குடும்பமா, ஆனா அப்படி இருக்க, அப்படி உலகத்துக்கு காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா தேவனுக்கு முன்பதாக
அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாம் அர்ப்பணிங்க தயவு செய்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷ கடைசியில் பாருங்க, ஒருவர் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவார்கள். தனித்தனியாக செய்தால் 2000, 2 பேர் சேர்ந்து செய்தால் 10,000. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஏசப்பா நாங்கள் இருவரும், அந்த வார்த்தையை சொல்லுங்க, இருவரும் ஆண்டவரே. அப்பா அந்த உடன்படிக்கை உறவுல இருக்கிற கணவன் மனைவி ஒரு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இருவரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், இருவரும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக இருக்கணும், இருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். சொல்லுங்க இருவரும். அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, உங்க நாவல் அதை சொல்லுங்க. டுகெதர் as one. நாங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் எந்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரணும், ஒரு ஆசை வரணும், ஒரு தாகம் வரணும். கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், நாங்களும் எங்கள் குடும்பம் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்போம். ஏசாயா 8:18 இதெல்லாம் அப்படியே நிறைவேறும். இருவரும் இருவரும் இருவரும். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல குடும்பத்துல ஒரு மனதை நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த நாள் ஆவியானவர் எங்களோடு பேசி இருக்கிறீர் அப்பா. ஜெபத்துல ஒரு மனம், வேதத்தை வாசிப்பதிலே ஒரு மனம், குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஒரு மனம், எல்லாவற்றிலும் நீர் விரும்புகிறீர் அப்பா. அது மனிதனுக்கு முன்பதாக அல்ல, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. இந்த கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வாய் திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்றது நல்லது, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. இருவரும் நாங்கள் ஒரு மனமாய் எங்கள் அந்த நாட்கள்ல வாழ எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னைக்கு குடும்பம்லாம் அப்பா அந்த செல்போன்னால பிரிந்து கிடக்குதேப்பா. ஒவ்வொரு பக்கம் போய் இருக்கிறாங்களே, ஆனா இருவரும் ஒரு மனமாய் வாழத்தக்கதான ஒரு கிருபை இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். லூக்கா 1:6 அப்படியே நிறைவேறுவதாகப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.